நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருபியோ நமः. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த வகுப்பில், அதாவது ஆன்லைனில், நம்ம 4000 திவ்ய பிரபந்தம் அனுபவிச்சுட்ருக்கோம். அதில் ஆண்டாளுடைய பாசுரங்கள், அதில் திருப்பாவையில் இன்றைக்கி 13வது பாசுரம் புள்ளின் வாய் கீண்டானை. 3 விதமாக நம்ம அர்த்த விசேஷங்கள் அனுபவிச்சுட்ருக்கோம். முதல்ல பாசுரத்தை பார்ப்போம். பாசுரத்தினுடைய எளிய உரை, பாசுரத்தம் சொல்லக்கூடிய எளிய உரை இரண்டாவது. அடுத்தது பாசுரம் சொல்லக்கூடிய தத்துவார்த்தம். இந்த தத்துவார்த்தங்களுக்கு அடுத்தது இந்த தமிழினுடைய அழகு. ஏன்னா பாசுரங்களிலேயே நாயன்மார்கள் ஆழ்வார்கள் மூலியமாக நம்ம தமிழை வளர்த்தவர்கள் நாம தான். தமிழுக்குன்னு வித்து கொடுத்தவர்கள், பக்தியோடு சேர்ந்த தமிழை வளர்த்தவர்கள் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தான். அந்த தமிழினுடைய அழகு, பக்தியினுடைய பெருமை, ஆண்டாளுடைய பக்தி, தமிழினுடைய அழகு இரண்டையும் சேர்த்து அடுத்தது பார்க்கலாம். முதல்ல புள்ளின் வாய் கீண்டானை. புள்ளின் வாய் கீண்டானை, அதாவது நம்ம தமிழில் ஒரு ஈறுகெட்ட எதிர்வழி பெயரச்சம்னு இருக்குது, ஈறு கெடாத எதிர்வழி பெயரச்சம்னு இருக்குது. கீண்டினவனை அப்படின்னு சொல்லச்சே கீண்டானைன்னு சொல்கிறோம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை. அவன் எப்படிப்பட்டவன்? பொல்லா அரக்கனை அப்படி கிள்ளி களைந்தவன், 10 தலையோட ராவணனை கிள்ளி எடுத்தவன், கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார், பாவை களம்புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, புள்ளும் சிலம்பரகான் போதரி கண்ணினாய் குளிர குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து ஏலோர் எம்பாவாய், எழுந்திரு. இந்த தூக்கத்தை விடுத்து, கள்ள தூக்கத்தை விடுத்து நீ எழுந்திருப்பாயாக அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கிறார். அதாவது பறவை புள்ளின் வாய், பறவையினுடைய உருவை கொண்டு வந்தவன் யாரு? 2 பறவைகள் வந்திருக்கு. ஒன்று முதல்ல பகாசுரனை பற்றி சொல்கிறார். இங்கே சொல்லச்சே பகாசுரனுடைய வாயை பிளந்தவன், உருக்கொண்டு வந்தவனுடைய பகாசுரனுடைய வாயை பிறந்தவன். பெரும் பொல்லாங்கு செய்த ராவணன் யாரு? பொல்லா அரக்கன். அவன் என்ன பண்ணிருக்கான்? சாதாரணமான அரக்கன் இல்லை, சீதையை கவர்ந்து சென்றவன் அரக்கன். சீதையை கவர்ந்து சென்றிருந்தா கூட பரவாயில்லைப்பா, பரவாயில்ல, தூக்கின்னு போயிட்டான் அப்படின்னு ராமபிரான் நினச்சிருப்பான். ஆனால் ராமபிரானுக்கு ஒரு பெரிய தத்துவத்தை உணர்த்தியவன், ஒரு பெரிய அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்தவன் ஜட்டாயு. அந்த ஜட்டாயுனுடைய மரணத்தை ராமபிரான் பார்த்தான். அந்த ஜடாயுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றான். ஆனாலும் மனசுக்குள்ள என்ன இது? இப்படிப்பட்ட ஒரு ஜடாயு, ஒரு பறவையை போய், சம்பாதியனுடைய சகோதரன் ஒரு பறவையை போய் இப்படி ராவணன் கொன்றானே, அதை துடிக்க செய்துவிட்டு சென்று விட்டார் அப்படின்னு அவனை நினச்சி பொல்லா அரக்கன் அப்படின்னு எழுதியிருக்கா ஆண்டாள். பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தவன். 10 தலை உடையவன் அவன் இல்லையா? அந்த தலைகளை எல்லாம் கிள்ளி களைந்தவன். அவன் ஜஸ்ட் கோது மாதிரி, கோதில்னு ஒரு வார்த்தை சொல்லுவா ஆண்டாள், அது மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டா. கீர்த்திமை, அப்படிப்பட்ட ராமபிரானுடைய கீர்த்திமை பாடி போய் அப்படின்னு சொல்ற. ஒன்று கிருஷ்ணாவதாரம், இன்னொன்று ராமாவதாரம், ரெண்டையும் சேர்த்தது. அப்பப்போ அதிகமாக கிருஷ்ணாவதாரத்தை சொன்னாலும் ஒரு சில இடங்களில் ராமாவதாரம் சொல்லியிருக்கான். போன பாசுரத்தை பார்த்தோம், மனத்துக்கு நீயானை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். சினத்தினால் தெல்லலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு நீயானை. இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறா? பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை அப்படிங்கிறார். இதில் வியாக்கியான கர்த்தாக்கள் சொல்லச்சே விதவிதமான அர்த்த விசேஷங்களும் உண்டு. நாம் எடுத்துக்கிறதும் பொல்லா அரக்கன் அவன் மட்டும்தான் அரக்கன் இல்லை, நம்ம பின்னாடி பார்ப்போம். கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி அவனுடைய விசேஷங்களை சொல்லு. அதுவும் எப்படி எழுதிட்டானா? கிள்ளி களைதல் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்பேன் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாள். மிக எளிதாக அவனை ரிமூவ் பண்ணிட்டான் அப்படின்றது தான் கிள்ளி கலைந்தன் அப்படின்னு சொல்லுவாள். வீர சரிதங்களை பாடிக்கொண்டு அவனுடைய என்ன கீர்த்திமை அப்படின்னா அவனுடைய சரித்திரங்கள், அந்த புகழை பாடுதல். அவனுடைய புகழை பாடுவதற்காக எல்லா பிள்ளைகளும் எழுந்திருங்கோ, எல்லாரும் எழுந்திருங்கோ. யாரையும் வி ஷுட் நாட் லீவ் எனிபடி. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போய் நோன்பு நோக்கணும், அவனுடைய பெருமையை பாடணும். அதற்கு எல்லாம் என்ன சொல்ற? பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார், பாவை நோன்பு இழுக்க முடியத்திற்கு அந்த களத்திற்கு நாம் எல்லாரும் போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுலேருந்து 2-3 விஷயங்கள் நமக்கு தெரியுது பாருங்கோ. ராமாவதாரத்தில் பார்த்துருப்போம். ராமாவதாரத்தில் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, வேற ஒரு ராமாயணத்தில் இருக்குது. அதாவது அவர் சொல்லச்சே ராமனுடைய விசேஷம், அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறத தானே போய் கைகேயி கிட்ட சொல்லணும்னு ஆசை தசரதனுக்கு இருக்காதா? தன்னுடைய குழந்தை, அதுவும்
கைகேயிக்கும் மிகவும் பிடித்தவன் ராமபிரான். அதனால் தசரதன் நினச்சிருந்தார், அந்த குழந்தைக்கு ஒரு பட்டாபிஷேகம்னு சொல்லச்சே கைகேயும் சந்தோஷப்படுவளே அப்படின்னு அவளை கிட்ட போய் நாமளே சொல்லணும் அப்படின்னு இங்கேருந்து போகிறார். போகச்சே அந்த ஒவ்வொரு இடத்துக்குன்னு ஒவ்வொரு அறைகள் இருந்ததாம். சந்தோஷப்பட்டு மற்றவளை பார்க்கறதுக்கு அப்படின்னு பால்கனி இப்போ சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம். சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியதற்குன்னு ஒரு தனி இடம், படுத்து உறங்குவதற்கு என்று தனி இடம், சமையல் அறைய சாப்பாட்டு இதெல்லாம் தனித்தனியாக இருக்கக்கூடியது. ஆனால் வேண்டுமென்றே தசரதனை வெறுப்பேற்ற வேண்டும் என்றே கோபாக்னியாக இருந்தாலாம் யாரு, அவனுடைய மனைவி கைகேயி. கோபத்தின் உச்சத்தில் இருப்பவள் இந்த இடத்துலலாம் இல்லையா, கோபத்தை காட்டுவதற்குன்னு ஒரு தனி அறை இருந்ததான். அந்த அறையில் இருக்காளாம். அவள் எங்கே கைகேயி எங்கேன்னு தேடிட்டு போன உடனே தசரதன் அந்த அறையில் இருக்கான உடனே இங்கேயே அவனுக்கு ஆஃப் ஆகிடுது பாதி. தசரதனுக்கு ஐயோ அந்த இடத்துல போய் நம்ம சமாதானப்படுத்துறதுல பொறுன்னு ஆகிடுவோமே அப்படின்னு இங்கேயே பாதி ஆஃப் ஆகிடுது தசரதனுக்கு. அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கான், அந்த இடத்துக்கு இருப்பான். அந்த மாதிரி இவன் என்ன சொல்கிறா, கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார். நம்ம நோன்பு நோக்கிறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது, இது படுப்பதற்கு என்று ஒரு தனி இடம். நோன்பு நோக்கிற இடத்துல நம்ம உணவு உண்ணக்கூடாது, உணவு உண்ணுதல் என்பது தனி இடம், நோன்பு நோத்தல் என்ற தனி இடம். அந்த இடத்திலே பாவைக்களம் என்ற நோன்பை நோக்கக்கூடிய அந்த பாவைக்களத்திற்கு நாம் எல்லாரும் எழுந்து செல்ல வேண்டும் அப்படின்னு டயத்தை சொன்னோம் இல்லையா. இப்போ என்ன டைம் ஆச்சு, முதல்ல 2-3 பாசுரங்களில் நம்ம பார்த்தோம். ஆண்டாள் இந்த சின்ன சின்ன பறவைகள் ஒளியெடுப்பக்கூடிய சத்தத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே கீச்சு கீச்சு என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையும் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி இதில் எல்லாம் சொல்கிறா, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படின்றார். வியாழம் உறங்கிற்று. இது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ராமம் தசரதம் அப்படின்னுச்சு, அது சான்ஸ்கிரிட் வேர்டிங்ஸ். அதே இதில் இன்னமும் அந்த மணிப்பிரவாளத்திலேயே சான்ஸ்கிரிட் சேர்ந்ததாக சொல்கிறால், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, வியாழன் உறங்கிற்றுன்னு சொல்லிருக்கலாம். இவள் வியாழன் உறங்கிற்று அப்படின்னா, வெள்ளின்னா சுக்கிரன், வியாழன்னா குரு அஸ்தமிக்கிறது, வெள்ளி முளைக்கிறது, வெள்ளி முளைக்கும் வேளையிலே அப்படின்னு ஒரு பாசுரம் கூட இருக்கு இல்லையா. பாசுரமும் இருக்குது, பாடலும் இருக்குது. வெள்ளி முளைக்கும் வேளையிலே இது எதை, அந்த பாசுரம் அந்த பாடல் எதை தொட்டு வந்தது, வெள்ளி முளைக்கப் போகிறது அப்படின்னா அந்த மார்கழி மாதத்திலே வெள்ளி சுக்கிரன் முளைக்கப் போகிறது, குரு அஸ்தமிக்கப் போகிறதுன்னா அது ஒரு சர்டைன் டைமிங் இருக்குது. எப்படி பறவையை வைத்து டைம் சொன்னாலோ ஆண்டாள், இதில் இன்னொரு 2-3 மீனிங் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம், அர்த்த விசேஷங்கள் பார்க்கலாம். சாதாரணமாக வெள்ளி எழுந்து விட்டது, நீங்கள் இன்னும் எழுந்திருக்காமல் தூங்கிட்டு இருக்கே, வியாழம் உறங்கிற்று, அதுதான் குரு அஸ்தமிச்சு போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம். அடுத்தது பகலவன் வரப்போகிறான், பகல் வரப்போகிறது, அது வர்றதுக்குள்ளே நீங்கள் சீக்கிரம் எழுந்துருங்க, நம்ம போய் நோன்பு நோக்கணும் அப்படிங்கிறார். புல்லும் சிலம்பின கான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். புல்லும் சிலம்பின கான், போதரி கண்ணினாய் கூற்றிலிருந்து வெளியே வரக்கூடிய சிறிய பறவைகளும் இறை தேடும் இடங்களில் ஒலித்தன, புல்லும் சிலம்பின, சிலிர்த்து கொண்டன, சிலம்பின. இதற்கு முன்னாடியே நம்ம இந்த வார்த்தையை பார்த்துருக்கோம் இல்லையா, புல்லும் சிலம்பினகான் போதரியின் கண்ணினாய் அப்படின்னு. நோற்று சுவர்க்கம் துமணி மாடம், புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை வழிசெங்கின் பேரறவும் கேட்டலையோ அப்படின்னு 6வது பாசுரம். அதனுடைய விளக்கத்தையும் எடுத்து பாருங்க. அதே வார்த்தையை சொல்கிறா, புல்லும் சிலம்பினகான் அப்படின்னு. பறவைகள் சப்திக்கின்றன அப்படின்னு சொல்கிறார். எந்தெந்த பறவை எப்படி சப்திக்கிறது, அவளுக்கு பறவைகளுடைய சப்தங்கள் ஆண்டாள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிருக்கா போட்டிருக்கு. இந்த விசேஷங்கள்லாம் எடுத்து பார்த்தா அது ஒரு பெரிய ஆராய்ச்சியுடைய கட்டுரையாக வரக்கூடியது. ஆண்டாளுடைய ஆராய்ச்சி கட்டுரையில் ஒன்று ஒவ்வொருடைய சப்தம் அப்படிங்கிறச்சு. அங்கே அவள் சொல்கிறா அரவம் அப்படின்னு சொல்கிறா. அடுத்த ஒரு 2 பாசுரங்களில் பேரரவம் கேட்டலையோ அப்படிங்கிறார். அடுத்தது கீசு கீசு என்றும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டலையோங்கிறார். இங்கே என்ன சொல்கிறா, புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே அப்படின்னு சொல்கிறார். எது, நீ நல்ல நாள்லேயே நினைத்து கொண்டு தாமரை பூவையும் மானையும் மொத்த கண்களை உடையவளையே போதரி கண்ணினாய், போதரி கண்ணினாய்
நீ என்ன கிருஷ்ணனை எடுத்துக்கொண்டு தனியே இருந்தாலாகிய கபடத்தை விட்டுவிடு, நீ மட்டும் தனியாக போய் தனியாவதனை வாசிக்கலாம்னு நினைக்காது, என்ன எங்களோட சேர்ந்து பள்ளி கிடத்தியோ அப்படின்னு இன்னும் தூங்கிட்டு இருக்கார். நாங்கள் இந்த பக்கம் போனப்போ நீ தனியாக கிருஷ்ணனுக்காக பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கியா? அதனுடைய மீனிங் வேற ஒரு மீனிங் இருக்கு சொல்கிறேன். பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் என்பவாய் அப்படின்னு. ஒவ்வொல் இடும்படி துளைந்து விளையாடி நீராடாமல் படுக்கையில் கிடப்பியோ, இது தகுதி என்றோ, இது தகுதி ஆகாதே அப்படின்னு சொல்கிறார். இது சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தை. இதில் இந்த நீ சீக்கிரம் ஏந்துரு, நம்மளாம் போகலாம், எங்களோட கூடி வா, தனியாக போகக்கூடாது, கூட்டமாக போட்டால் எல்லா இடத்துக்குமே நல்லது, அதனால தான் பஜனை பாடத்தை தனியாக தரமுங்கிறத விட கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது கலியுகத்தில் ரொம்ப விசேஷம். இதையெல்லாம் இதிலேருந்து வரக்கூடிய வியாக்கியானங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடியதாக இந்த பாசுரம் சாதாரணமாக அமைந்துவிட்டது. பாவை களம் அப்படின்னா காத்யாயனின் உருவத்தை மணலிலேயே செய்து வைக்கும் இடம் அப்படின்னு வியாக்கியான கர்த்தாக்கள் சொல்கிறார். அது அந்த காத்யாயினி அப்படிங்கிறத உருவத்தை மணலிலே செதுக்கக்கூடிய அந்த பாவை களம் அதுதானா நோன்பு நோப்பதற்காக அவர்கள் செய்து வைக்கக்கூடிய காத்யாயினுடைய உருவம் அப்படின்னு சொல்கிறார். இது வெள்ளி எழுந்து வியாழ முடங்கிற்று, இப்படி ஆச்சாரிய அனுபவங்கள் இருக்கக்கூடியது. நீங்கள் மட்டும் தனியாக போய் விசேஷமாக பண்ணிடாதீங்க. ஆச்சாரியனுடைய அனுபவத்தை பெற்று ஆச்சாரியனோடு சேர்ந்து தத்துவார்த்தங்களை உள்ளே வாங்கி கொண்டு, என்ன தத்துவார்த்தம், சரணாகதி எப்படி பண்ணணும், அதை எப்படி நாம் எடுத்துக்கணும், பகவானை எப்படி அடையணும், இதையெல்லாம் ஆச்சாரியம் விளக்கக்கூடியதாக நாம் அதை எடுத்துக்கொண்டு அதை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது அதில் தத்துவார்த்தங்கள். அடுத்தது நம்ம சாதாரணமாக பார்க்கலாம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை. இதில் பாகவதம் ரொம்ப அழகாக சாதிக்கிறது. இந்த இதே விசேஷத்தை நாராயணியம் சொல்கிறார். நாராயணியத்தில் குவச்சன திவசே பூயஸ்தரே புருஷாதபே அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தில் நாராயணியத்தில் இந்த பகன் என்ற அரசன் கொக்கு வடிவத்தில் வரக்கூடியவன் அப்படின்னு சாதிக்கிறார் நாராயணியத்தில். இதையே பாகவதம் சாதிக்கிறது பாருங்க. ச வை பகோ நாம மகனசுரோ பகரூபத்திற்கு ஆகத்திய சகசா கிருஷ்ணம் தீஷ்ணதுண்டோ அக்ரசத் பலிகி அப்படின்னு. பகரூபத்திற்கு அப்படின்னா பெரிய பகன, பெரிய கொக்கினுடைய வடிவத்தை கொண்ட வஹசா, அதாவது அவன் எப்படி வரானா டக்குன்னு ஆல் ஆஃப் எ சடன். சகசா அப்படின்னா தீஷ்ணதுண்ட அப்படின்னா தீஷ்ணதுண்ட நீண்ட கூரிய மூக்கினை கொண்டவன். அக்ரசத்து அப்படியே ஸ்வாலோ பண்ணுறதுக்கு, அப்படியே விழுங்கிறதுக்கு வரானா அப்படிங்கிறத. அப்போ எல்லா சிறுவர்களும் எப்படி இருக்கா, மயக்கமுற்று இருக்கா அப்படின்னு சொல்கிறார். ததா பகாரிம் சுரலோக வாசினக தமா கிரண் நந்தன மல்லிகாதிபிகி சமீடீரே சானக சங்க சம்ஸ்துவை தத் வீக்ஷ்ய கோபாலசுதா விசிஸ்மிரே அப்படி விசிஸ்மிரே. அதாவது அப்போது அந்த பகாசுரன் எதிரிகளான தேவர்கள் எல்லாம் பூமாரி பொழிந்தனர். யார், பகவான் பகாசுரனை சம்ஹாரம் பண்ணினதுக்காக சமாக்கிரன் பூமாரி பொழிந்தனர்கள் அப்படின்னு பாகவதம் சாதிக்கிறது. இந்த இதுவை இதே விஷயத்தை கண்ணன் மேலே அப்படியே பாட்டா பொழிஞ்சவர் லீலாசுகர் அப்படின்னு அவர் சொல்றார் பாருங்க. லீலாசுகர் தன்னுடைய ஸ்லோகத்தில் சார்த்தம் சமிருதைஹி அமிர்தாய மானைஹி ஆத்மாயமானைஹி முரளீன் ராதைஹி சார்த்தம் சமிருதைஹி அமிர்தாயமானைஹி ஆத்மாயமானைஹி முரளீன் ராதைஹி மூர்த்தாபிஷக்தம் விஷிக்தம் மதுராக்கிருதீனாம் பாலம் கதா நாம விலோகைஷ்வே. அதாவது அவன் எப்படி எங்களை எல்லாம் மகிழ்விக்கிறான், வாயிலே ஊதக்கூடிய வேணுகானத்தை அந்த குழலினால் ஊதியே எங்களையெல்லாம் மகிழ்விக்கிறான் கிருஷ்ணன் இருக்கானே. அந்த இப்போ அடுத்த பாசுரத்தில் இந்த வேணுகானம் பற்றி ஒரு அழகான அர்த்தமுள்ள சொற்களை ஆண்டாள் சாதிக்க போகிறார். அதற்கு முன்னாடியே இந்த வேணுகானம் அப்படிங்கிற வார்த்தையை ஆண்டாளுடைய லீலாசுகருடைய வார்த்தையில் நாம் கேட்டோம். அப்படிப்பட்ட அந்த அரக்கனை
ராவணனை கிள்ளி களைந்தானே. யார்? மகாசுரன் எடுத்தவன், மோட்சம் கொடுத்தவன் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன், ராமாவதாரத்திலே ராவணனுக்கு அனுகிரகம் செய்தவன் ராமன். 2 பேரும் அரக்கன்கள், அசுரர்கள். இவன் அசுரன், அவன் அரக்கன். இந்த அரக்கன் அசுரன் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வித்தியாசங்களை முன்னாடியே பார்த்துருக்கோம். நாராயணத்தில் நம்ம பார்க்கச்சே அதை நிறைய அனுபவிச்சிருக்கோம். அது உள்ளே போக வேண்டாம். அடுத்தது, பிள்ளைகள் எல்லாரும் பாவை கடமுக்கார், பாவை நோன்பு நோக்கக்கூடிய இடத்திற்கு நாம் எல்லாரும் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறான்னு பார்த்தோம். அடுத்தது என்ன? வெள்ளி எழுந்து வியாழம் முடங்கிற்று. ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு விதமான இண்டிகேஷனை ஆண்டாள் கொடுக்குறார். நாம் இந்த சூழ்நிலையில் இருக்கோம். நம்ம 3 மணிக்கு உங்களை எழுப்புறேன், முதல் தரம் வந்தேன், 4 மணிக்கு வந்தேன், சோறுக்கோழி கத்தச்சே வந்தேன், ஆனைச்சாத்தன் பறவை கத்தச்சே வந்தேன், இப்படியெல்லாம் நான் ரெகுலராக உங்களை எழுப்பின்னு இருக்கேன், நீங்கள் என்ன எழுந்திருக்காமல் தூங்கிட்டு இருக்கேளே அப்படிங்கிற மாதிரி, அப்படிங்கிற அர்த்தத்திலே ஆண்டாள் சொல்லிட்டு இருக்கா. இதில் என்ன சொல்கிறா? அடுத்த ஸ்டெப்பு சொல்கிறா பாருங்க. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. சாதாரணமாக பார்த்தோம்னா வெள்ளி எழுந்து சுக்கிரன் எழுந்துடுத்து, குரு அஸ்தமிச்சு கொடுத்து இல்லையா? இது சுக்கிரன் அப்படிங்கிறது அசுரகுரு, வியாழன் அப்படிங்கிறது தேவகுரு. 2க்குமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே வியாழன் உறங்கிடுத்து அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கிறார். என்னன்னா, அசுரகுரு ரொம்ப அங்கே இன்னும் கிருஷ்ணன் இப்போ தான் எழுந்திருக்க போகிறான், நம்ம கிருஷ்ணனை எழுப்புகிறோம், அந்த கிருஷ்ணனுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது. அசுரன் அரக்கன்னு உதாரணத்தை சொன்னாவோ, பின்னாடி அந்த அரக்கனாக விளங்கக்கூடியவன், அரக்க சுபாவம் உள்ளவன் யார்? துரியோதனன். ஏன்னா ராவணனுமாகட்டும் துரியோதனமாகட்டும் மகா பண்டிதர்கள், நவவியாக்கரண பண்டிதன், தசவியாக்கரண பண்டிதன், அந்த மாதிரி பண்டிதர்கள் 2 பேருமே. ஆனாலும் அவர்களுக்கு ஏன் அரக்க குணம் வந்தது? மகாபலி சக்கரவர்த்தி இரண்யனுடைய வம்சத்தில் பிறந்தவன் தான், பிரகலாதன் அதே வம்சத்தில் பிறந்தவன் தான். ஆனாலும் பிரகலாத ஆழ்வான்னு சொல்கிறோம், இரண்யன் அசுரன்னு சொல்கிறோம். அதனால் வம்சத்தினால இல்லை, அவனுடைய மனம் எந்த விதத்தில் ஈடுபடுகிறது, அதனை கொண்டு தான் அவனுடைய அரக்கனா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறோம். க்ஷத்ரிய இதில் பிறந்த விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷியானார் இல்லையா? வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி அப்படின்னு பிரம்ம ரிஷியானார், பிராமணனானார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மேன்மை பெறுவது என்பது அவனுடைய குலத்தினாலே, குணத்தினால் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தான் ஆண்டாள் சொல்கிறா, வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கித்து. இங்கே என்னது? ப்ரஹஸ்பதி உறங்கிட்டார், வெள்ளி எழுந்துடுத்து, அரக்கர்களெல்லாம் விழித்து கொண்டார்கள். அதுக்கு பின்னாடி நம்ம பாசுரங்களை பார்க்க போகிறோம். துரியோதனாதிகள் விழித்து கொண்டார்கள், சிசுபாலன் தந்தவர்கள் விழித்து கொண்டான், ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த ருக்மியினுடைய சகோதரர்கள்லாம் இதே நாராயணத்தில் நிறைய அனுபவிச்சிருக்கோம். நம்ம ருக்மியினுடைய சகோதரிகள் தனி ஒரு 10 பாசுரத்தில் ரொம்ப விளக்கமாக சொல்லுவார். பாகவதம் விளக்கமாக சொல்கிறது. இப்படிப்பட்ட அசுரர்கள்லாம் எழுந்துட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இன்னும் ஏந்திருக்காதனால உனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுரகணம் இருக்குது, உன்னுடைய தேவகுணம் அமைதியான குணமெல்லாம் தூங்கிட்டு இருக்கு, நீ தூங்கிட்டே இருக்கணும். அசுரகுணம் மெடியில் ஏந்திர போகிறது, சீக்கிரமாக நீ ஏந்திரு அப்படிங்கிறது சொல்ல வர. இதில் நம்ம ஜாதக கட்டம்னு ஒன்று இருக்குது இல்லையா? போன பாஸ்வேர்ட்லேயே நான் சொன்னேன். இந்த ஜாதக கட்டத்தில் 2 பேர் ரொம்ப வலி உள்ளவர்கள், ஒரு 3-4 பேர் வலி. 9 நவகிரகத்தில் எல்லா கிரகமும் ஒவ்வொருடைய இருப்பிடத்திற்கு ஏற்றபடி வலி உள்ளவர்கள். 1-4-7-10 இருந்தால் என்ன, 5-7-9 இருந்தால் என்ன, 8-6-12 இருந்தால் என்ன, ஒவ்வொன்றுத்துக்குன்னு விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் யார் குருவினால் பார்க்கப்பட்டாலும், எக்ஸப்ட் இந்த ராகு சேராத வரையிலும் குரு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவர். எந்த இடத்துல இருந்தாலும் குருவை விட குருவினுடைய பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் சுக்கராச்சாரியர். சுக்கரன் வெள்ளி எழுந்து அப்படின்னா இன்னொன்று என்னன்னா, வியாழக்கிழமை போயிடுத்து வெள்ளிக்கிழமை வந்துடுது அப்படின்னு சொல்கிறா. வியாழக்கிழமை முடிஞ்சு போச்சு, கிழமை முடிந்து விட்டது, அதனால் இரவு முடிய போகிறது, பகல் வரப்போகிறது. இந்த கிழமை அந்த காலத்தில் எப்படி முடியும் ஒரு கிழமை அப்படின்னா, இந்த காலமாக நைட்டு 12 மணிக்கு இல்லை, அந்த காலத்தில் முடிவது அப்படின்னா இரவு முடிந்து விடுகிறது, பகல் வரப்போகிறது. வியாழன் முடிந்து விட்டது, கிழமை முடிந்து விட்டது, வியாழக்கிழமை என்ற இரவு முடிந்து விட்டது, வெள்ளி என்ற சுக்கிரன் வரதுனால பகல் வரப்போகிறதுன்னு ஒரு அர்த்தம். இதில் நமக்கு பணம் வரப்போகிறது. சுக்கிரதசை ஒரு மனுஷனுக்கு நல்ல ஸ்திதியில் இருக்கச்சே வந்தது என்றால், அது சுக்கிரதசை ஒரு சில பேருக்கு தான் ரொம்ப சந்தர்ப்ப சூழ்நிலை நல்லா இருக்கிறவங்க தான் சுக்கிரதசை வரும். அதாவது புனர்பூசம் புரட்டாதி
அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அல்லது ரேவதி பூசம் இவர்களுக்கு நல்ல சமயத்திலே சுக்கிரதசை வரும். புனர்பூசம் விசாகம் புரட்டாதி அனுஷம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 20லேருந்து 40 வயசில் வரும். அந்த குருதசையை விட அவர்களுக்கு சுக்கிரன் வலுவாக இருந்தானே ஆனால் பணம் வரக்கூடியதாக வந்திருக்கிறது. எல்லாரும் நீங்கள் எல்லாம் நம்முடைய நல்ல ஸ்திதியில் இருக்க போறேன், ஏந்திருங்கோ, அதற்காக நீங்கள் ஏந்திருங்கோ அப்படின்னு ஆண்டாள் எழுப்புறாளாம். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கித்து சீக்கிரம் ஏந்திருங்கோ, குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ. அப்படியே குளிர குடைந்து நீராடுதல் என்னன்னு அர்த்தம்னா, நம்ம ஒரு ஆறுக்கோ குளத்துக்கோ போகிறோம்னா அமிழ்ந்து நீராட வேண்டும். அமிழ்ந்து நீராடினால்தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஹீட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் ஆண்டாள் சொல்ல வரா. குளிர நல்லா அமிழ்ந்து குளிர நீராடுதல் அப்படின்னாலே சனி நீராடு அப்படின்னா, நீராடுதல் அப்படிங்கிறது சாதாரணமாக வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய நீர். சனி நீராடுன்னா குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நீராடு. சில பேர் சொன்னால் சனி நீராடுன்னா சனிக்கிழமை வரைக்கும் நீராடுன்னு சொல்லியிருக்கா ஆண்டாளில் பாசுரம் பழமொழி சொல்லிருக்கு. சனி நீராடு, சனிக்கிழமை குளின்னு சொல்லியிருக்கான்னு அர்த்தம்னு சொல்கிறார். சில பேர் என்ன சொல்கிறா, சனிக்கிழமை தான் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும், அதனால் சனி நீராடுதல்னு சொல்கிறா. சனி என்றால் குளிர்ச்சின்னு அர்த்தம், குளிர்ந்த நீரில் நீராடு. ஆனால் இங்கே ஆண்டாள் சொல்கிறா, குளிர குடைந்து நீராடாதே. ரொம்ப நாழி அது உனக்கு இந்த வெதுவெதுப்பாக இருக்குது இந்த தண்ணி அப்படின்னு நீ பாட்டு அந்த காலத்தில் இப்போ இருக்குமே ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி நிரப்பி வச்சிருப்பாடா என்னமோ, அது கதை என்று இருக்குமோ என்னமோ, அதில் போய் நீ பாட்டு நேரத்தை செலவிட்டு விடாதே. நோன்பு நோற்பதற்கு நமக்கு காலம் கனிந்து கொண்டிருக்கிறது, சீக்கிரம் எழுந்து வா, பள்ளி கிடத்தியோ, இன்னும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறார். இது சாதாரண அர்த்தம். கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். கள்ளம் தவிர்ந்து, கள்ளம் அப்படின்னா தூக்கம்னு ஒரு அர்த்தம், திருட்டுன்னு ஒரு அர்த்தம், நேரத்தை வீணடிப்பது, ஸ்பெண்டிங் த டைம் அப்படின்னு அர்த்தம். கள்ளம் தவிர்ந்து அப்படின்னா இன்னொருத்தர் சொல்கிறா 40 வருஷத்திற்கு பிறகுன்னு அர்த்தமா. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்கிறேன். வெள்ளைக்கு இல்லை கள்ளச்சந்தை அப்படின்னு கொன்றைவேந்தனில் ஒரு வார்த்தை வருது. என்னது, வெள்ளைக்கு இல்லை கள்ளச்சந்தை அப்படின்னு கொன்றைவேந்தன் சொல்கிறது. ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் இல்லையா, அதில் அந்த கள்ளச்சந்தை இல்லை அப்படின்னு, வெள்ளைக்கு இல்லை கள்ளச்சந்தை. அதாவது வெள்ளைனா தூய்மைன்னு அர்த்தம். தூய்மையாக இருக்கிறதுக்கு திருட்டு மனசு வராது. தூய்மை எண்ணம் கொண்டவர்களுக்கு திருடணும் ஏமாற்றணுங்கிற மனசு வராது அப்படின்னு சொல்ல வருது அது. ஸோ கள்ளம் அப்படின்னா அந்த மாதிரி அர்த்தம். தூக்கத்தை தவிர்த்து விட்டு, சாதாரணமாக கள்ளம் தவிர்த்து கலந்து ஏலோர் எம்பாவாய், தூக்கத்தை விடுத்து ஏந்திரு அப்படின்னு. தவிர்ந்து அப்படிங்கிறது என்னன்னா, தவிர்ந்து இத்து இன்னானது விகாரம் அப்படின்னு தமிழில் ஒரு இலக்கணம் இருக்குது. இத்து தவிர்த்து அப்படிங்கிறது தவிர்ந்து அப்படின்னு சொல்லுவார். இதில் இவர் சொல்லச்சு ரொம்ப அழகாக ஒரு பட்டிமன்றத்தில் ஜெயராஜன் இருக்கார் இல்லையா, இலங்கை ஜெயராஜ், அவர் பட்டிமன்றத்தில் சொல்லச்சே ஒரு அழகான இந்த வார்த்தையை இத்தானது விகாரம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் ஒன்று சொன்னார். ரொம்ப அற்புதமான உதாரணம். எல்லாரும் சொல்கிறா அகல்யை சாப விமோச்சனம், அகல்யை தவறு பண்ணிவிட்டாள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கம்பன் அப்படி சொல்வது இல்லை அப்படின்னு இந்த இத்தானது விகாரம்ங்கிற ஒரே ஒரு இலக்கணத்தை வைத்து கொண்டு அந்த இடத்த அவர் ரொம்ப அழகாக விளக்குவார். கம்பன் சொல்லிருக்கான் அப்படின்னு, அது அப்புறம் பார்க்கலாம். அந்த மாதிரி கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவை, ஏந்திருங்கோளேம்பா அப்படின்னு சொல்கிறார். கள்ளம் தவிர்ந்து அப்படின்னா நேரத்தை வீணாக்காமல் சீக்கிரமாக ஏந்திரு. ஒன்று கள்ளம்னா தூக்கத்தை விடுத்து ஏந்திருங்கன்னு அர்த்தம், அல்லது நேரத்தை வீணாக்காமல் ஏந்திருன்னு அர்த்தம். கள்ளம்னா திருட்டுன்னு ஒரு அர்த்தம் சொன்னேன். சில பேர் என்ன செய்வான்னா, தமிழில் ஒரு வாசனம் எல்லாத்துலேயுமே இருக்கு இல்லையா, அது தூங்குறவனை கூட எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி பாசாங்க செய்கிறவனை எழுப்ப முடியாது. அந்த மாதிரி நீ தூங்குற மாதிரி பாசாங்க செய்கிற, உனக்கு தூக்கம் வரல, எல்லாரும் ஏந்திருக்கிற அரவம் இருக்குல்ல, பேரரவம் சிற்றரவம் இதெல்லாம் இருக்குது, அந்த சப்தமெல்லாம் உனக்கு கேட்கறது இருந்தாலுமே அப்படியே நீ அதை விடாமல் பிடிச்சுட்டு இருக்க அப்படின்னு நீ ஏந்திரு. அதை விட்டு அந்த கள்ள தூக்கத்தை விடுத்து நீ எழுந்து வருவாயாக, தவிர்த்து நீ எழுந்து வருவாயாகன்னு அர்த்தம். இது சாதாரணமாக பொருள்படக்கூடியது. கொஞ்சம் ஃபிலசாபிக்கலாக திங்க் பண்ணி பாருங்களேன். நீ சுக்கிரன் வியாழன் எழுந்து வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு, சுக்கிரன் எழுந்துடுத்து
குரு அஸ்தமிச்சு போச்சு. உன் மனசுக்குள்ளே சுக்கிரன் பணத்தாசை பிடிச்சு வந்துடுத்து. என்னது குரு அப்படிங்கிறது உன்னுடைய குரு ஆச்சாரியனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை குறைஞ்சிட்டே வருது. அதையெல்லாம் விடுத்து அந்த கள்ளத்தை தவிர்த்து, அந்த எண்ணத்தை தவிர்த்து, அது என்னமா கள்ளம் திருட்டு எண்ணமா, அந்த திருட்டு எண்ணத்தை தவிர்த்து நீ ஏந்து வருவாய் அப்படிங்கிறதா பிலசாபிக்கல் திங்கிங். என்னன்னா நம்ம உறங்குற மாதிரி பாசாங்கம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம உலகத்தில் இந்த முதலே சொன்னார் ஆத்மா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார், நற்செல்வம் தங்காய் அப்படின்னு. இந்த நற்செல்வம் அப்படின்னா நம்முடைய ஆத்மாவுக்கு நிலையான இருக்கக்கூடிய செல்வமாகன்னு போன பாசுரத்தில் பார்த்தோம். அந்த மாதிரி இந்த மனசு இந்த உலக சிற்றின்பத்தை விட்டு வரவே வராதான். ஆச்சாரியன் கூப்பிட்டு எவ்வளோ தரம் கூப்பிட்டாலும் ஆச்சாரியன் அந்த எவ்வளோ சொன்னாலுமே உனக்கு ஏந்து வரவே வராது, இந்த மனசு வரமாட்டேங்கிறது. எப்போ பார்த்தாலும் எதில் எனக்கு இந்த லோகாபியாசத்திலேயே இருக்க வழியே பகவானுடைய சிந்தனை, அந்த சரணாகிரி தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஆச்சாரிய தத்துவத்தை உன்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லையே. இதுக்கு இந்த இப்படி நீ அப்படிப்பட்டவளே நீ ஏந்துவாயேன்னு ஒரு அர்த்தம். இதற்கு முன்னாடி கொஞ்சம் போய் பார்ப்போம். புள்ளின் வாய் கீண்டானை புல்லா அரைக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார். அப்படிப்பட்டவனே சொல்றது யாரு? இந்த உள்ளுக்குள்ள அரக்க குணம், அசுர குணம், புள்ளின் வாய் கீண்டு அதாவது மிருக குணம், பறவை குணம் எல்லாம் இருக்கு. இந்த குணத்தை எல்லாம் நீ என்ன பண்ணணும்? குள்ள குளிர குடைந்து நீராட, திரும்பி திரும்பி அதிலேயே மனசை போட்டு வாழ்ந்துட்டு இருக்காது. இது ஒண்ணுமே கிடையாது. அப்படியே நீ சிலிப்பிண்டி ஏந்திருந்தேன்னா மேலே வந்தாயானால் பள்ளிக்கடத்தையை தூங்காமல் நீ மேலே வந்துட்டேன்னா, நீராடாமல் குடைந்து நீராடாதே அப்படின்னா அதை சிலிப்பி கொண்டு நீ மேலே வந்துட்டேன்னா அந்த எண்ணங்களை எல்லாம் விடுத்து ஆச்சாரியன் சொல்லக்கூடிய உன்னுடைய குரு காமிக்கக்கூடிய வழி என்ன சுவாமி அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா அல்டிமேட்டாக நமக்கு என்ன எவ்வளோ நாள் இருக்க போகிறோம்? 10 வருஷம், 20 வருஷம், 60 வருஷம், 120 வருஷம். அதுக்கப்புறம் எங்கே போக போகிறோம்? எவன் நம்மை படைத்தானோ அவனிடம் போய் சேர வேண்டும். அப்படி இல்லைன்னா திரும்ப திரும்ப பிறந்து இறந்து பண்ணிட்டு இருக்க போகிறோம். அது இல்லாமல் இருப்பதற்கு நமக்கு ஒருத்தர் வழிகாட்டுறார் இல்லையா? நாம் எங்கிருந்து வந்தோம் அதை நினைக்க வேண்டும் அப்படிங்கிற ஆண்டாள். நீ எங்கிருந்து வந்த, அதை எப்படி நினைக்கிற, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நீ எத்தனை பண்ணு, அவ்வளோதான். சும்மாவாது இங்கேயே திருப்பி 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 எவ்வளோ தரம் பறப்ப எவ்வளோ தரம் இறப்ப, நீ இறந்து பிறந்து பண்ணியாலும் இதே தானே பண்ணிட்டு இருக்க. உனக்கு எண்ணம் இப்போ வந்திருக்குல்ல, அவனுடைய அனுகிரகம் வந்திருக்குல்ல, எது கள்ளை கலந்தாலே கீர்த்தனை பாடுவதற்கான ஒரு நேரம் வந்திருக்குல்ல, அந்த பாவை களம் வைக்கக்கூடிய பாவை களம் அப்படின்னா பாவைக்கு பார்வைக்கெல்லாம் எட்டாவதோடு இருக்கக்கூடிய களம், பாவை பார்வைக்கு தெரியக்கூடிய களம், நம்முடைய ஞான பார்வைக்கு தெரியக்கூடிய அந்த களத்தை நீ புகு. இதையெல்லாம் விடுத்து இந்த சிந்தனையெல்லாம் எடுத்து வைத்து விட்டு நீ அந்த இடத்திற்காக புகுவாய். சில பேர் என்ன கேட்குறா, நம்ம தத்துவார்த்தங்களை சொல்லச்சே சுவாமி நீங்கள் அதிகமாக அழுத்தமாக நமக்கு ஆச்சாரியத்துவம் சொல்கிறேன், அடுத்தது தமிழனுடைய அழகு அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்னும் சில பேர் ரொம்ப வியாக்கியான கர்த்தாக்கள் சொல்கிறதையே சொல்லிகிட்டு இருக்காளே, அந்த மாதிரி நமக்கு சொல்லலையே அப்படின்னு என்கிட்ட சில பேர் சொல்கிறார். அதை அடுத்த வருஷம் பார்ப்போம். வியாக்கியான ரீதியாக இருக்கிறது கொஞ்சம் ஃபிலசாபிக்கலாக சொல்லணும் சுவாமி. ஃபிலசாபிக்கலாக சொல்லச்சே நமக்கு பாதி பேருக்கு இப்போது சாதாரணமாக வெள்ளைக்கில்லை கள்ளச்சந்தைன்னு சொல்லச்சேவே நம்மளால் அர்த்தங்கள் புரிஞ்சிக்க முடியல. தமிழ் தான் இருக்குது, இந்த தமிழுக்கே புரிஞ்சிக்க முடியல இல்லையா? 5 மைந்துமாய் ஒரு 6 மாறு 7 சீர் 2 3 7 மாறு 8 மாய் அப்படின்னு திருச்செந்தூர் சொன்னோம்னா யாருக்கு புரியும்? அத்தை தெரு பத்தி தெருன்னா அது என்ன இருக்குது? இந்த விஷயங்களையே நாம் புரிஞ்சிக்கலாம். நமக்கு தமிழ் முதல்ல முக்கியம். தமிழை புரிந்து கொண்டால் தான் அதில் இருக்கக்கூடிய பக்தி சொற்றதிலே பக்தி ரசத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். அதற்கப்புறம் தத்துவார்த்தத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதா அடியனுடைய விண்ணப்பம். அதனால தான் இந்த பக்தியை சொல்லக்கூடிய ஆண்டாள் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் சுவாமி. திரும்பி திரும்பி இங்கே பிறக்கணும்னு நீ நினைக்காத. அவனுடைய திருவடியை கடைசியில் போய் அடைஞ்சிடணும். எப்போ பார்த்தாலும் பிறந்தவொடனே என்ன பண்ண போகிறோம்? அம்மா அடிக்க போகிறோம். ஏபிசிடி சொல்லு, ஆனா அவனா சொல்லு, ஏதோ ஒரு 1 2 3 4 5 6 7 8 இதற்கே அடித்து அல்லது அடிக்காமல் திரும்ப அப்பா போருண்டாப்பா மனப்பாடம் எவ்வளோ நாடி பண்ணுறது, திரும்பி இதையே சொல்கிறது. இப்போயே ஒரு தரம் பிறந்திருக்குச்சவே நமக்கு இவ்வளோ சலிப்பாக இருக்கு. நினச்சி பாருங்களேன், நம்மளுக்கு கொஞ்சம் ஞானமெல்லாம் இருந்து போன பிறவியில் இப்படி சொன்னோம், அந்த பிறவியில் ஃப்ரெஞ்சு கற்றுனோம், ஃப்ரெஞ்சில் போய் பிறந்திருக்கோம்,
அதுக்கு முதல் பிறவியில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு எத்தியோப்பியாவில் பிறந்திருக்கோம், காட்டு மலையில் காட்டுவாசியாக பிறந்திருக்கோம். இப்படிலாம் ஞாபகம் வந்து நம்ம நிலைமை என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க. திரும்ப திரும்ப அதுதான் ஆண்டாள் சொல்கிறான், உங்களால் நம்மளால் அது புரிஞ்சிக்க முடியாது. இட்ஸ் அ பிளிஸ், இட் இஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். அது நல்லது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இதெல்லாம் விடுத்து அவனை போய் அடைவதற்கு அந்த களத்தை, அந்த இறைவனுடைய இடத்தை எங்கே, அங்கே பார்க்கடல், அதை போய் சிந்திப்பதற்கான வழியை தேடுங்கோ, அதற்கான நோன்பை நோருங்கோ. இவ்வளோ நாள் வீணாக்கிறது. அதுக்காக தான் சொன்னார் ஒரு வார்த்தை, கள்ளம் தவிர்ந்ததுன்னா 40 years ஆகிடுதுன்னு அர்த்தமா. நம்ம கிட்டத்தட்ட இது பெரியவாளுக்கும் சேர்ந்து சொல்கிறது, 40 வயசு ஆகிடுத்து, இதுவரையில் 40 வயசுன்னு இருக்கணும். இது வரைக்கும் நமக்கு இந்த உலகத்திலே பணம் சம்பாதிக்கிறது, படிப்பை சொல்கிறது, படிப்பை சொல்லிக் கொடுக்கறது, அதனால் பணம் சம்பாதிக்கிறது, பொருள் சேர்க்கறது, இதிலே இருந்துட்டோம். இனிமையாவது கொஞ்சம் திங்க் பண்ணுங்கோ, நம்மை படைத்தவன் எப்படி போய் சென்றடைவது அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்க அப்படின்னு இந்த பாசுரத்தை ஆண்டாள் முடிக்கிறார். இதுக்கு அடுத்த பாசுரம் ரொம்ப விசேஷமான பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், இல்லையா, அது என்ன, திருக்கோவில், சங்கிடுவான் போதந்தார். சங்கு எப்படி அப்படிங்கிறத அதே மாதிரி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அனுபவங்கள், அந்த பறவையினுடைய சப்தத்தினுடைய அனுபவத்தை பற்றி ஆண்டாள் திரும்ப சொல்கிறார். அதை அடுத்த பாசுரத்தில் பார்க்கலாம். கவிதார்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.